ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி ஒரு ஒட்டகத்தையும் ஒரு ஆட்டையும் வளர்த்து வந்தாரு. திடீர்னு அந்த ஒட்டகத்துக்கு உடல்நிலை சரியில்லை. மருத்துவர் பரிசோதனை செஞ்சு பாக்குறாரு, உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. விவசாயி கிட்ட சொன்னாரு, உடல்நிலை ரொம்ப பலகீனமா இருக்கு, இருந்தாலும் கூட ஒரு 3 நாளைக்கு நான் மருந்து மாத்திரைகள் தரேன், இந்த ஒட்டகத்துக்கு கொடு. 3 நாளுக்குள்ள இந்த ஒட்டகம் எந்திரிச்சு நின்னுட்டு அப்படின்னா பொழைச்சுக்கும். 3 நாள் ஆகியும் இந்த ஒட்டகம் எந்திரிச்சு நிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த உயிர் பிழைக்காது, வியாதி கிளியர் ஆக வாய்ப்பு இல்ல. 3 நாள்ல அது எந்திரிச்சு நிக்கல அப்படின்னா அந்த ஒட்டகத்தை நீங்க அறுத்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நின்ன அந்த வீட்டு ஆடு பதறி போயிட்டு அந்த ஆட்டுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. என்னடா அது, நம்ம நண்பன் ஒட்டகத்துக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஒட்டகத்துக்கிட்ட போய் சொன்னது, ஒட்டகம் ஒட்டகம் எந்திரிச்சு நின்னுடு, டாக்டர் முதலாளி கிட்ட சொன்னதை நான் கேட்டேன், 3 நாள்ல நீ எந்திரிச்சு நிக்கல அப்படின்னா உன்னை அறுத்துருவாங்கப்பா, ஆகையினால எந்திரிச்சு நில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரஷர் கொடுக்குது. ஒட்டகம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாக்குது எந்திரிச்சு நிக்கிறதுக்கு, ஆனா அதால எந்திரிச்சு நிக்க முடியல. உடம்பும் அதனுடைய காலும் ரொம்ப பலகீனமா இருக்கு. 3வது நாள் முடியறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் பாக்கி இருக்கு. இந்த ஆடு ஒட்டகத்துக்கு ஃபுல் பிரஷர் கொடுக்குது. ஒட்டகம் ஒட்டகம் இன்னும் 1 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு, இந்த 1 மணி நேரத்துல நீ எந்திரிச்சு நிக்கல அப்படின்னா உன்னை அறுத்துருவாங்கப்பா, எந்திரிச்சு நில்லப்பா அப்படின்னு ஒட்டகம் தன்னுடைய மொத்த பலத்தையும் பயன்படுத்தி அது பல்ல கடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு நின்னுடுது. அந்த ஒட்டகத்துக்கும் சந்தோஷம், அதை பார்த்த ஆட்டுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், அதை பார்த்த அந்த விவசாயிக்கும் சந்தோஷம், விவசாயியுடைய மனைவிக்கும் சந்தோஷம். இந்த நிலைமையில விவசாயி ரொம்ப சந்தோஷத்துல தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு மனைவி கிட்ட சொன்னா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பல லட்சங்கள் போட்டு வாங்கின ஒட்டகம் உயிர் படைச்சிடுச்சு, அதனுடைய வியாதி கிளியர் ஆயிடுச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இந்த சந்தோஷத்தை நான் கொண்டாடணும், ஆகையினால நம்ம வீட்டுல இருக்கிற இந்த ஆட்டை அடிச்சு கறி வச்சு நம்ம கிராமத்து மக்களுக்கு எல்லாம் விருந்து கொடு அப்படின்னு என்னங்க சொல்றது? ஒட்டகத்தோட உயிர் போக கூடாதுன்னு பாடாப்பட்ட ஆட்டுக்கு தெரியாது தன்னோட உயிர் போக போகுது அப்படிங்கிறது. சொல்லுவாங்கல்ல, சனி எப்ப வரும், எப்படி வரும், எங்கேருந்து வரும், எந்த வடிவத்துல வரும்னு சொல்ல முடியாதுன்னு. அது இந்த ஆட்டுக்கு நடந்திருக்கு. நல்லது செஞ்ச ஆட்டுக்கு கதை முடியுது. அதுக்கு தாங்க சொல்லுவாங்க, டேர்னிங் பாயிண்ட் லைஃப்ல எப்பவும் எப்படியும் நடக்கும். ஆகையினால எல்லாத்தையும் எதிர்நோக்கி இருக்கணும், கவனமா இருக்கணும்.